இந்த அருமையான நேரத்துக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உங்களை நான் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசி நாட்களிலே நம்ம கடந்து வந்துருக்கிறோம். 2025ல நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டத்தில் இருப்போம். ஒரு நாள் நான் ஹைவே ரோட்ல வேகமா போயிட்டே இருந்தேன். அப்ப போகும் பொழுது ரோடு போட்டுட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். என் மேல நிறைய டஸ்ட் பட்டுட்டே இருந்துச்சு. டஸ்ட் பட்டவுடனே நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நிமிஷம் என்னடா இவ்வளவு டஸ்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை உதறிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கி வீசாம மறுபடியும் அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு டிராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரிதான் உடைய வாழ்க்கை பயணத்துல நிறைய உபத்திரம், அவமானங்கள், நிந்தைகள், தேவையில்லாத சொற்கள் வரும். இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காதீங்க. தூசியை தட்டி போட்டு 2026 நோக்கி போயிட்டே இருங்க. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். எசேக்கியேல் ராஜாவுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை நிறைவேற்றின மாதிரி உங்களுக்கும் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது கொலைசீர் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் 15வது வசனம் ஒன்றுக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தில் ஆழ கடவுது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி உள்ளவளாக இருங்கள் என்றிருக்கிறது. தேவ வார்த்தை சொல்லுக்கு சமாதானமா இருங்க, அழைப்புல இருங்க, நன்றி எறிந்தவளா இருங்க. 3 காரியம் இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை சமாதானத்தை தந்திருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. நன்மைக்காக அழைச்சிருக்கிறாரு, தீமைக்காக உங்க அழைக்கல, நன்மைக்காக அழைச்சிருக்கிறாரு. கடைசியா பார்க்கும் பொழுது 2026ல போயிட்டு கர்த்தர் நம்மளை மீட்டு கொடுத்ததுக்காக நன்றி உள்ளவர்களாக இருங்க. தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவர் என்ன சொன்னாரோ, எதற்காக உங்களை வா என்று அழைத்தாரோ அந்த அழைப்புல நீங்க உண்மையா இருங்க. பிரச்சனையெல்லாம் பெருசு இல்ல, கர்த்தரே பெரியவரு. உங்க பிரச்சனைக்கு மேல இயேசு இருக்கிறாரு. இதை மட்டும் மறந்துடாதீங்க. தேவ சமாதானம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அடுத்த ஒரு ஆண்டுடைய வார்த்தை தியானிப்பதற்கு இதிலே நான் சந்திக்கும்படி ஆசைப்படுகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த தருணத்துக்காக கர்த்தர் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.